இன்னைக்கு காலையில இருந்து இந்த சந்திர கிரகணம் ரிலேட்டடா அவ்ளோ ரீல்ஸ் நான் பார்க்குறேன். பிரெக்னன்ட்டா இருக்கனாலயா என்னன்னு தெரியல. ஒரே அந்த ரீலா கண்ல படுது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு சந்திர கிரகணம் போல. சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிரெக்னன்சி ரிலேட்டடா விளாக்ஸ் போடுற எல்லாருமே வெளிய போக்கூடாது. பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? வெளிய போகாதீங்க. கத்திய கையில பிடிக்காதீங்க, குளிக்காதீங்க, சாப்பிடாதீங்க, தும்மாதீங்க, இருமாதீங்க, மூச்சு விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ ரீல்ஸ் வந்துட்டு போட்டுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னா, பூமி, நிலா, சூரியன் 3மே ஒரே நேர்கோட்டுல இன்னைக்கு வந்துட்டு வரும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல பூமி இருக்கும். எப்பவுமே நிலா வந்துட்டு சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கி தான் நமக்கு பிரதிபலிக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அது ஒயிட் கலர்ல தெரியுது. இன்னைக்கு வந்துட்டு பூமி நடுவுல இருக்கனால, சூரியன்ட்ட இருந்து வாங்குற அந்த ஒளி வந்துட்டு சிதறல் அடைஞ்சு நமக்கு ஒரு சிவப்பு கலர்ல தெரியும். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனா அதை ஏன் இவ்ளோ பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்றது எனக்கு சத்தியமா தெரியல. நம்மளுக்கு மூன்ல இருந்து எந்த ஒரு ஆபத்தான கதிர்களும் வரல. அப்படி வந்து நம்ம குழந்தைய தாக்கி நம்ம இன்னைக்கு ஒரு மாதிரியெல்லாம் ஆக மாட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு சாப்பிடாம இருந்தாலோ, இல்ல வெறுமனே தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாலோ, இல்ல இவங்க சொல்ற அந்த மித்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயி, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, இந்த சந்திர கிரகணம்னால நமக்கு ஒரு கெட்டதும் கிடையாது. ப்ளீஸ் அத நம்பாதீங்க. 3 to 6 தான் அது நடக்குது போல சந்திர கிரகணம். அந்த டைம்ல டெலிவரி பெயின் வந்துருச்சு, இல்ல ஏதாவது பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயய்யோ! சந்திர கிரகணம் நிகழுது. நம்ம ஹாஸ்பிட்டல் போக்கூடாது. அப்படியா இருப்பீங்க? என்ன மாதிரியான மித்ஸ்ன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது பார்த்தாலே. எத்தன பேர் இத நம்பிட்டு இருப்பாங்க? ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபே இல்லாம ஒரு விஷயத்த எப்படி இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து சொல்றாங்கன்றதே எனக்கு புரியல. இதோ நான் இப்ப தான் வெளிய போறேன். மணி 4ஆவது. இந்த சந்திர கிரகணம் நடந்துட்டு இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலுமே, அதுக்கு வந்துட்டு சந்திர கிரகணம் காரணம் கிடையாது. அது ஒரு கோஇன்சிடென்ஸ். அது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கலாமே தவிர, மித்தபடி அதுக்கும் என்னோட கர்ப்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க இத நம்புறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்றத புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமாவது அதுல இருக்க உண்மைய வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. இந்த மாரி சந்திர கிரகணம், பிரெக்னன்சி ரிலேட்டட் இதெல்லாம் உண்மையா? அப்படின்றத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க கழுவி ஊத்துவாங்க டாக்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒண்ண வந்துட்டு கண்மூடித்தனமா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணாதீங்க.